நீங்கள் கனவு காணும்போது உண்மையில் உங்களின் உடலில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும்? நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரக்கூடிய கனவு அப்படின்றது ரொம்ப இயல்பான ஒன்று. சின்ன வயசுலேருந்தே நம்ம மனசில் பதிவாகக்கூடிய சில முக்கியமான செயல்கள் கனவு நமக்கு வருது. கனவு ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு பல பேர் கருதுவாங்க. சிலருக்கு தங்களுடைய கனவு கண்ட உடனே அது பழிச்சிடணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு கெட்ட கனவு வந்துச்சுன்னா அது பழிச்சிடவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். கனவு அதிக சக்தி கொண்டதாக தான் பல பேர் நம்புறாங்க. கனவுல பற்றின பலவித கட்டுக்கதைகள் இன்னும் நம்மளை சுற்றி வளம் வந்துட்டு தான் இருக்குங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய கனவுக்கும் ஒரு தன்மை இருக்கு. அதை போன்றுதான் நம்மளுடைய காணக்கூடிய கனவு ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான அர்த்தங்கள் இருக்கு. பொதுவாக நமக்கு சராசரியா 4 to 6 கனவு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தப்ப வரும். ஆனால் அதில் மிக சில மட்டும்தான் நம்மளுடைய மனசில் பதிஞ்சிருக்கும். மற்றதை நினைவுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படி கனவுகளை பற்றி பல ஆச்சரியமான விஷயம் இருக்கும். இருந்தால் கூட நம்ம கனவு காண்றப்போ நம்ம உடம்புல சில வகையான மாற்றங்கள் இருக்கும். அது எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படின்றதையும் கனவுகள் உண்மையில் பழிக்குமா அப்படின்றதையும் அறிவியல் பூர்வமாக இந்த வீடியோவில் பார்க்கலாமா? கனா வாழ்நாள் முழுக்க நமக்கு இருக்கக்கூடிய கனவுகள் அப்படின்றது வேற, நம்ம அன்றாடம் காணக்கூடிய கனவுகள் அப்படின்றது வேற. இது ரெண்டுக்கும் எண்ணற்ற வித்தியாசங்கள் இருக்குங்க. இதில் தினசரி காணக்கூடிய கனவுகள் தான் பல வகையாக இருக்கும். இது நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய எண்ணத்தை பொறுத்து மாறுபடும். பல நிலைகள். நாம கனவு உலகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பல நிலைகளாக நம்ம உடம்பு தயாராகும். இதுல ஒவ்வொரு நிலைக்கும் தனித்துவமான அர்த்தம் இருக்குன்னு கனவுகள் பத்தின ஆய்வுகள்ல சொல்லப்படுது. எல்லா நிலைகளுமே நம்ம உடம்பு ஒரு வித மாற்றங்களை அடையும். முதல் நிலை. என்னதான் நமக்கு பல நண்பர்கள் இருந்தாலும் நம்ம கனவு காண்றப்ப தனிமையாக தான் இருப்போம். கனவு உலகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதனுடைய முதல் நிலையில நாம அரை தூக்கத்துல இருப்போம். நம்மளுடைய கண்கள் பாதி தூங்க நிலையிலும் பாதி வெளிச்சிட்டு இருக்கிறது மாதிரியான நிலையில இருக்கும். இரண்டாம் நிலை எப்படி? முதல் நிலை முடிஞ்சதுக்கு அப்புறமா இரண்டாம் நிலைக்குள்ள நீங்க போவீங்க. நீங்க அப்படின்றது உங்களுடைய முழு உடலையும் தான் குறிக்குதுங்க. இந்த நிலையில உங்களை சுத்தி இருக்கவங்களை உங்களால உணர முடியாது. உடலுடைய தட்பவெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஒருவித குழப்ப நிலையை அடைவீங்க. முக்கிய நிலை. இந்த நிலை உங்களுடைய கனவுடைய முக்கிய நிலையா இருக்கும். உங்களுடைய ஆற்றல் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும். பலவித ஹார்மோன் உங்களுடைய உடம்புல வெளிப்படும். இந்த மூன்றாவது நிலையில கொஞ்சம் கொஞ்சமா மூளையோட செயல்திறன் குறையும். இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். கனவு உலகம். இந்த நிலையில தான் நீங்க கனவு உலகத்துக்குள்ள நுழைவீங்க. ஒரு வித மாயாச்சல உலகமா இது இருக்கும். பலருக்கு இது நல்ல அனுபவத்தை தரும். ஒரு சிலருக்கு மோசமான அனுபவமா கூட இருக்கும். மூன்றாம் நிலை அறிகுறிக்கதா கனவு உலகத்துல நீங்க நுழைந்ததுக்கான அர்த்தம். மூளை எப்படி? கனவு உலகத்துக்குள்ள போன உடனே புதுவித மாற்றம் வரும். அதாவது மூளை அதிக ஆற்றலோடு இருக்கும். கனவு காண்றப்ப உங்க கண்கள் அசைவுடனே இருக்கும்னு ஆய்வுகள்ல சொல்லப்படுது. அதுவும் ரொம்ப வேகமான செயல்பாடா இருக்குமா. இது 90 to 100 நிமிஷம் நீடிக்கும். உணர்ந்திருக்கிறீர்களா? பொதுவாக நம்ம கனவு காண்றப்ப நம்ம உடம்பு ரொம்ப தளர்ச்சியடைஞ்ச நிலைக்கு போயிடும். நம்ம உடலுடைய தசைகள் ரொம்ப தளர்ந்து போயிடும். ஸோ நம்ம கனவு காண்றப்ப நம்ம உடல் அசைவற்று இருக்க மாதிரி உணர்வு இதனால தான் வருது. மூளையும் கனவும். பொதுவாக நம்ம கனவு காண்றப்ப நம்ம மூளை தூங்குறது கிடையாதுங்க. அது விழிச்சுக்கிட்டு அற்புதமான வேலை செய்தா. நம்ம கலர் கனவுகளுக்கு முக்கிய காரணமே நம்மளுடைய மூளைதான்றதை மறந்துடாதீங்க. பல நிலைகளை தாண்டிதான் இந்த கனவு உருப்பெறுது. இதய செயல்பாடு எப்படி? கனவப்ப எப்படி உங்களுடைய தசை திறந்துடுதோ அதே மாதிரி உங்க இதயத்துடைய செயல்பாடு அதிகரிக்குது. சுவாசம் மெல்ல நடைபெறுது. இது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் மாறுதல் அடையுது. நம்மளுடைய உடல் கனவு நிலைக்கு போறப்ப ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சிடுது. இது எப்பவும் ஏற்படக்கூடிய இயல்பான மாற்றம்தான். பழிக்குமா? நாம காணக்கூடிய கனவுகள் பழிக்குமா பழிக்காதா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னுதாங்க. கனவுன்றது நம்மளுடைய எண்ண அலைகள் தான். இது எந்த விதத்திலும் உயிர் பெற்று வராது. அப்படியே வந்தாலும் அது இயல்பா நடந்ததாக இருக்கும். இதுக்கு கனவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றத நீங்க உணரணும். இறுதியாக கனவு நிலையிலிருந்து நம்ம நிகழ்நிலைக்கு வரப்பதான் நம்ம உடம்பு எப்போது இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட இதயத்தோட செயல்பாடும் தசைகளோட நிலையும் மொழியோட இயக்கமும் மறுபடியும் பழையபடிய சாதாரண நிலைக்கு வருது. இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் கனவு நம்ம உடம்புல மாற்றம் பெறுது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.